பரமேஸ்வரனை பார்ப்பதற்கு திருக்கைலாயத்துக்கே தான் போக வேண்டுமா? மனதில் நினைத்தாலோ வேறு எங்காவது உட்கார்ந்து பூஜை செய்தாலோ போதாதா? ஐயா, பசுவின் உடம்பில் இருக்கும் பாலை மடியை பிடித்து கறந்தால்தானே வருகிறது. அதன் வாலையோ காலையோ பிடித்து இழுத்தால் பால் வரும். அதே போல் ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்றால் திருக்கைலாயம் சென்றுதான் தரிசிக்க வேண்டும். என் அப்பன் ஈசன் அமர்ந்திருக்கும் திருக்கைலாய மலையை கண்டுவிட்டேன். என் கண்பற்ற பெயரை அறிந்து விட்டேன். இனி கணப்பொழுது சிகரத்தை அடைந்து என் அப்பனை தொழுது இந்த ஏழைக்கு அருள் செய்ய என்று வேண்டிக் கொள்கிறேன். இது என்ன சோதனை? வடிவெல்லாம் சிவலிங்கமாக காட்சி வருகின்றது. இறைவா, பார்க்கவிடமெல்லாம் உன் வடிவமாக அமைத்து விட்டார். நான் எப்படி படியேறி வரப் போகிறேன் என்று பார்க்கிறாயா? எங்கும் நீயே நிறைந்திருக்கிறாய் என்பதை எனக்கு எடுத்துக்காட்டு. இங்கு ஒரே வடிவமாக உயர்ந்து காட்சி அளிக்கிறாயா? ஒருக்கா இப்படியெல்லாம் சொல்லித்தார். நான் திரும்பி போய்விடுவேன் என்று எண்ணிவிட்டாயா? உன் வடிவங்களை நீ இங்கிருந்து அகற்றினாலும் இனி நான் படிகளில் காலால் நடந்து வருவதாக என் தலையால் நடந்து வந்தாலும் உன்னை ரசித்தேன்.